ஹலோ கிட்ஸ். இன்னைக்கு கதையில ஒரு அழகான பசுமையான கிராமம். அந்த கிராமத்துல ஹரின்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்துகிட்டு வரான். அவனுக்கு தனின்னு ஒரு ஃபேமிலியும் இல்ல. ஆனா அந்த கிராமத்துல வாழ்ற எல்லா மக்களுமே ஹரிக்கு சொந்தம்தான். அவங்க எந்த வேலை சொன்னாலும், எந்த ஒரு எதிர்ப்பும், கோபமோ, சலிப்போ எதுவுமே முகத்திலயும் சரி, செயல்லயும் சரி காட்டாம சந்தோஷமா அவங்களுக்கான வேலைய செஞ்சு குடுப்பான். அவன் அந்த கிராமத்து மக்களுக்காக அவனா விரும்பி ஏத்துக்கிட்ட வேலை என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ஆடு, மாடுங்கள எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயி, பக்கத்துல இருக்கிற மலைக்கு மேய்ச்சலுக்கு விட்டு, ஈவினிங் திரும்ப அழைச்சிட்டு வர்றதுதான் ஹரியோட வேலையே. இப்படி ஒரு நாள் ஹரி ஆடு, மாடுங்கள எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மலைக்கு போனான். அந்த மலையோ ரொம்ப அழகா, ரம்மியமா, பசுமை நிறைஞ்சு இருந்தது. நிறைய பூக்கள் பூத்து, பட்டாம்பூச்சிகள் பறக்க, அங்கங்கு பறவைகளோட சத்தம் ஒலிக்க, அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே ஹரி சந்தோஷமா ஆடிக்கிட்டு, பாடிக்கிட்டு, புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு மலை ஏறி போவான். அவனை பின்தொடர்ந்து சந்தோஷமா ஆடுகளும், மாடுகளும் அவனை பின்தொடர்ந்து போகும். அன்னைக்கு ஹரி நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு அந்த மரத்தடியில நல்லா படுத்து தூங்கிட்டான். அன்னைக்கு என்னவோ தெரியல, அவ்வளோ அசதி. அதனால ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டான். எந்திரிச்சு பாக்குறப்ப பொழுது சாயற நேரம் வந்துடுச்சு. அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. மேல வானத்தை பார்த்தா கரு மேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. அடடா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா மழையே பெய்ய ஆரம்பிச்சிடுமேன்னு ஹரி பயந்துகிட்டு அவன் நல்லா விசில் அடிக்கிறான், புல்லாங்குழல் வாசிக்கிறான். இல்ல ஆடுகளும் மாடுகளும் அவனை நோக்கி வருது. ஆனா ஒரே ஒரு ஆடு மட்டும் காணாம போயிடுச்சு. ஹரி எவ்வளவோ சத்தம் போடுறான், தேடுறான், எங்கேயுமே காணோம். மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதிலேயே நனைஞ்சவன் அங்கேயே மலையிலேயே தங்கிட்டான். இந்த ஆடும் மாடுகளும் அங்க இருக்கிற ஒரு குகையில அழைச்சிட்டு போய் பக்குவமா தங்க வச்சுட்டு அவனும் அந்த ஆடு மாடுங்களோடவே தங்கிட்டான். கிராமத்துல இருக்க மக்களும் ஹரி வராததுனால ஆடுகளும் மாடுகளும் என்னாச்சுன்னு புலம்ப அங்க மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே அடுத்த நாள் வந்துருவான்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணாங்க. அடுத்த நாளும் ஹரி கிராமத்துக்கு திரும்பி வரல. ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளும் ஹரி கிராமத்துக்கு வரல. 2 நாள் ஆயிடுச்சு. இதுக்கிடையில அந்த கிராமத்துல வாழ்ற ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த கிராமத்து தலைவர், ஹரி இந்த ஆடு மாடுங்களை எல்லாம் அழைச்சிட்டு போனான், அவன் திரும்பி வரல. இந்த ஆடு மாடுங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருக்குமோங்கிற பயத்துல தான் இவங்களுக்கெல்லாம் கோபம் வருது போல. அதனாலதான் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால ரொம்ப யோசிச்சு ஒரு 10 பேத்த கூப்பிட்டாரு. நீங்க 10 பேரும் மலைக்கு இப்பவே போங்க. ஹரிக்கு என்னாச்சுன்னு பாருங்க, ஆடு மாடுங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு உடனே எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அந்த 10 பேரும் மலைக்கு புறப்பட்டாங்க. மலைக்கு புறப்பட்டு போய் அங்க ஹரிய தேடி கண்டுபிடிச்சாங்க. ஹரி ஒரு மரத்துக்கு அடியில அழுதுகிட்டு உக்காந்துருந்தான். ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இப்படி மழை பெஞ்சது, ஒரு ஆடு காணாம போயிடுச்சு, நான் எப்படி திரும்பி வருவேன், அதனால ஆடை தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னே தெரியல, இந்த 2-3 நாளா நினைச்சப்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால என்னால சரியா தொடர்ந்து தேடவே முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா அழுதுகிட்டே சொன்னான். இதெல்லாத்தையும் கேட்டவங்க, சரி நீ கவலைப்படாத, நாங்க தான் வந்துட்டோம்ல அப்படின்ட்டு அந்த 10 பேருமே 10 திசை பக்கம் போனாங்க. போய் அந்த ஆடை தேட போனாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு புதருக்குள்ள மாட்டியிருந்த ஆடை கண்டுபிடிச்சு அந்த ஆடுகளையும் மாடுகளையும் அழைச்சிக்கிட்டு ஹரிய கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க.
கிராமத்துக்கு திரும்பி வந்ததும் அப்பா தலைவருக்கு ஒரு பாரமே குறைஞ்சிடுச்சு. எல்லா ஆடு மாடுகளும் வந்துடுச்சுன்னு அவர் நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. இனிமேலாவது இந்த கிராமத்துல வாழ்றவங்க எல்லாரும் பழையபடி இருப்பாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் ஆடு மாடு தேடி தான் ஓடுறாங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஹரிய வந்து சுத்தி நின்னுக்கிட்டாங்க. டேய் ஹரி, என்னடா ஆச்சு? ஏன்டா 2 3 நாளா வரவே இல்ல? உன் முகம் இவ்ளோ வாடி போயிருக்கு. நீ சாப்பிட்டியா இல்லையா? என்னாச்சு? நல்ல மழையில நனைஞ்சிட்ட போல இருக்கு. ட்ரெஸ்ஸ மாத்து. இந்தா சாப்பிடு. அப்படி இப்படின்னு அவன அவ்ளோ உபசரிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா மக்களும். இதெல்லாத்தையும் கவனிச்ச தலைவருக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னடா நடக்குது? ஆட காணோம், மாட காணோம்னு கவலைப்பட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்கன்னு நான் வந்து 10 பேத்த அனுப்பி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தா, நீங்க என்னடான்னா ஹரிய பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்டாங்க. அப்படி நாங்க அதுக்காகலாம் சண்டை போடலையே. அப்புறம் எதுக்காக சண்டை போட்டீங்க? அப்படின்னு கேட்டாங்க. இல்ல தெரியல எங்களுக்கு. நாங்களே எதுக்கு சண்டை போட்டோம்ன்னு. அவங்களுக்கு இந்த சண்டை போட்டதே மறந்து போச்சு. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒத்துமையாயிட்டாங்க பழைய மாதிரியே. இங்க என்னதான் நடக்குதுன்னு தலைவருக்கும் சுத்தமா புரியவே இல்ல. அவர் ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அப்புறமா தான் அங்க இருக்கிற பெரியவர் வந்து சொன்னாரு. இந்த கிராமத்து மக்களுடைய சந்தோஷமே இதோ இந்த பிஞ்சு முகத்துல தான் இருக்கு. இவனோட பிஞ்சு முகத்துல அந்த புன்னகையோட அவன் பேசுற வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிற இந்த கிராமத்து மக்கள் இவன் இல்லாததுனால இந்த 2 3 நாளா ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு அவங்களையே அறியாம கோபம், வெறுப்பு இதெல்லாம் வந்துடுச்சு. அதனால தான் அது சண்டைலாம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே புரிஞ்சது. ஹரி எந்த அளவுக்கு அந்த கிராமத்தோட ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகி இருக்கான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் முகத்துல இருக்கிற மாறாத சிரிப்பு, இனிமையான வார்த்தைகள், அது அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையுமே கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அவன் ஒரு 2 நாள் இல்லைன்ன உடனே அவங்க எல்லாரும் தன்னையே இழந்துட்டாங்க. அந்த இழந்ததோட காரணமா ஒரு வெறுப்பு, கோபத்த வெளி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே ஹரிக்கிட்ட இருந்து தான் கிடைக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் கிட்ஸ். நம்மளுடைய சிரிப்பு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான். கொரோனா மாதிரி. கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா, நம்ம உடம்புக்கும் கெடுதல், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல். ஆனா, இந்த ஸ்மைலிங் இருக்கு பாருங்க, இது அட்டாக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள பார்த்து இன்னொருத்தர் சிரிப்பாங்க. அவர பார்த்து இன்னொருத்தர் சிரிப்பாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷனா போய்க்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்மைலிங்குரிய ஒரு அழகான தத்துவமே. இந்த புன்னகையோடு இனிமையான வார்த்தைகள பேசினாவே நாமளும் நல்லா இருப்போம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. அதுக்கு ஹரியும், அவன் வாழ்ற அந்த கிராமத்து மக்களும் தான் உதாரணம். தேங்க் யூ.